சில சந்தர்ப்பங்களிலே குறிப்பாக நிலைமை கட்டுக்கடங்காமல் போய்க்கொண்டிருக்கும் பொழுது புரட்சிதான் ஒரு சரியான தீர்வாக அமைய முடியும். சரியான தீர்வாக அமைய முடியும் என்று சொல்வதைக் காட்டிலும் சரியான நடவடிக்கையாக அமைய முடியும் என்று சொல்லலாம். ஏனென்றால் அது தீர்வா இல்லையா என்பது அதற்கு பிறகு நடக்கப் போகின்ற விஷயங்களை பொறுத்தது. உதாரணம், எகிப்து என்கின்ற நாடு. அங்கே புரட்சி வெடித்தது. ஆனாலும் அதன் பிறகு அந்த நாடு முன்னேறி சென்று உருப்பட்டு விடவில்லை. அதற்கு காரணம் புரட்சிக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட செயல்கள் சரியான திசையிலே சரியான வழியிலே அமையவில்லை. அதை போலவே தான் இப்பொழுது நேபாளத்திலும் ஒரு புரட்சி வெடித்திருக்கின்றது. அதுதான் இப்பொழுதைக்கு சரியான செயல். ஆனால் இனிமேல் அந்த நாடு என்ன செய்ய போகின்றது என்பதை பொறுத்துத்தான், மேற்கொண்டு நடவடிக்கைகளை பொறுத்துத்தான் நேபாளம் என்கின்ற நாடு வளம் பெறுமா இல்லையா என்பதை சொல்ல முடியும். மேல் நடவடிக்கைகள் தான் அந்த நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ஆனால் இப்பொழுதைக்கு அதுதான் சரியான செயல் என்று நான் நம்புகின்றேன். நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நினைக்கின்றேன். அப்படியே அதிமுகவிலும் ஒரு நேபாள புரட்சி ஏற்பட்டால்தான் அந்த கட்சி உருப்படும் என்கின்ற நிலைமையை நோக்கி எடப்பாடியார் அந்த கட்சியை தள்ளி கொண்டிருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில நல்ல விஷயங்களை செய்திருக்கின்றார். உதாரணமாக தடுப்பணைகளை கட்டியிருக்கின்றார், குடிமராமத்து வேலைகளை நன்றாக செய்திருக்கின்றார் என்பதையெல்லாம் நான் மறுக்கவில்லை. ஆனால் ஒரு கட்சியை நடத்துவதற்கும் அந்த கட்சியை ஆட்சியிலே அமர்த்துவதற்கும் அவை மட்டுமே போதாது. கட்சியை நன்றாக ஒருமித்த கருத்தோடு கட்டி காக்கவும் தெரிய வேண்டும். அங்கே நிலை தடுமாறி கொண்டிருக்கின்றார் எடப்பாடியார். ஒவ்வொரு மேல்மட்ட தலைவராக இடத்தை காலி செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இப்பொழுது செங்கோட்டையன் அவர்களும் அந்த வரிசையிலே சேர்ந்திருக்கின்றார். அவர் இன்னும் அதிமுக கூடாரத்தை முழுமையாக காலி செய்து விடவில்லை. ஆனாலும் அந்த திசையிலே தான் அவரை கட்சி செலுத்துகின்றது, அல்லது எடப்பாடியார் செலுத்துகின்றார். அதனால்தான் துரை கருணா போன்ற சில மூத்த பத்திரிகையாளர்கள் எடப்பாடியார் இல்லாத அதிமுக தான் சரியான தீர்வு என்று கருதுகின்றார்கள். அப்படி செங்கோட்டையன் அவர்கள் செய்யப்போகின்றார் என்றும் கூறுகின்றார்கள். செங்கோட்டையன் அவர்கள் அப்படி செய்யப்போகின்றாரா இல்லையா என்பதை பற்றி நிச்சயமாக சொல்வதற்கில்லை. ஆனாலும் அதுதான் சரியான செயல். எடப்பாடியார் இல்லாத அதிமுக தான் சரியான செயல் என்று நானும் நம்புகின்றேன். இல்லையென்றால் இப்படி 5%, 6%, 8% என்று வரிசையாக வாக்கு சதவீதத்தை இழந்து கொண்டே இருந்தால் அந்த கட்சி முன்னேறுவது எப்படி? மக்கள் ஆதரவையும் பெற முடியாது, ஆட்சியையும் பிடிக்க முடியாது. பாஜகவுடன் கூட்டணி என்கின்ற ஒரே ஒரு விஷயமே எல்லா தவறுகளையும் சரி செய்து விடாது. ஒரு முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், யாருமே அதிமுகவிலே இருக்கின்ற எல்லோரும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து அதிமுகவில் இருக்கின்ற மற்றவர்களுடைய ஆதரவையும் திரட்டி அதிமுகவை முழுமையாக கைப்பற்றுவதற்கு எந்த வலிமையான முயற்சியும் செய்யவில்லை. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் ஓபிஎஸ், தினகரன், சசிகலா மற்றும் செங்கோட்டையன் இவர்களை போன்ற நேரடியாக பாதிக்கப்பட்ட தலைவர்களை தவிர மற்றவர்கள் தயங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். இப்படி ஓபிஎஸ், தினகரன், செங்கோட்டையன் மற்ற மூத்த தலைவர்கள் எல்லோரும் தயங்கிக் கொண்டே இருந்தால் காலம் கடந்து கொண்டே போகும். எந்த தீர்வையும் காண முடியாது. எனவே எடப்பாடியாரின் போக்கை விரும்பாத, ஏற்றுக்கொள்ளாத அனைவருமே ஒன்றிணைந்து கட்சியை கைப்பற்ற வேண்டும். இல்லையென்றால் கொஞ்சம் கொஞ்சமாக எடப்பாடியார் அந்த கட்சியை அதல பாதாளத்துக்கு கொண்டு சென்று விடுவார். அப்படி வலிமையான முயற்சிகள் செய்து அதிலே தோற்று போனாலும் பரவாயில்லை, அதன் பிறகு தனி கட்சி தொடங்கிக் கொள்ளலாம். முயற்சியே செய்யாமல் இருந்தால் எப்படி? முணுமுணுத்து கொண்டே அரைகுறை மனத்துடன் அந்த கட்சியிலேயே தொடர்ந்து பயணிப்பதிலே எந்த பலனும் இல்லை. அப்படி முயற்சி செய்வதற்கு பாஜகவின் ஆதரவு வெளிப்படையாக கிடைக்காது. ஆனால் அப்படி செய்ய முடிந்தால், அப்படி செய்து முடித்த பின்பு பாஜகவின் ஆதரவு கிடைக்கும். ஏனென்றால் எடப்பாடியார் அவர்களை ஒரு சிறந்த தலைவராக பலரும் ஒன்று ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லது முணுமுணுத்து கொண்டே அரைகுறை மனத்தோடு வெளிப்படையாக அப்படி தெரிவிக்காமல் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பாஜக இதிலே நேரடியாக தலையிடாது, குறைந்தபட்சம் ஆரம்ப கட்டத்திலே தலையிடாது. எனவே அப்படிப்பட்ட மூத்த தலைவர்கள் பாஜக எப்படியும் அதிமுகவை உழைத்துவிடும் என்று நம்பிக்கொண்டு காத்திருக்கக்கூடாது, ஏமாற்றத்தையே அடைவார்கள். சரி, அப்படியே இந்த அதிருப்தியாளர்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு கட்சியை கைப்பற்ற முயற்சி செய்து ஆனால் அதிலே வெற்றி பெற முடியவில்லை என்றால் அப்பொழுது இவர்கள் நிலைமை என்ன ஆகும்?
அதற்கெல்லாம் பயந்தால் அரசியலிலே வாழவே முடியாது. தனி கட்சி தொடங்க வேண்டி வரும். அதன் மூலம் இப்போது இருக்கின்ற எடப்பாடியார் தலைமையிலான அதிமுகவின் வாக்கு வங்கியை கணிசமாக குறைத்து விடலாம். ஆனால் அதனால் இப்படி தனி கட்சி தொடங்குகின்ற அதிமுக அதிருப்தியாளர்களுக்கு என்ன பலன்? அதனால்தான் அடாவடியான அதே சமயம் சரியான சில நடவடிக்கைகளையும் அவர்கள் எடுக்க வேண்டும். உதாரணமாக கொங்கு மண்டலத்தையும் தென் தமிழ்நாட்டையும் தனித்தனி மாநிலங்களாக ஆக்குவதற்கு முயற்சி செய்வோம், மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம் என்கின்ற ஒரு தீர்மானத்தை மேற்கொண்டு அதை மக்கள் முன்பும் வைக்க வேண்டும். தமிழ்நாட்டின் வளர்ச்சி சீராக இல்லை, எல்லா இடங்களிலும் பரவலாக இல்லை என்பதனால் அப்படிப்பட்ட வாக்குறுதி மக்களின் மனத்திலே நன்கு இடம் பிடிக்கும். கொங்கு மக்களின் மற்றும் தென் தமிழ்நாட்டு மக்களின் பேராதரவை பெற முடியும். ஆனால் டெல்டா மாவட்டங்களிலும் சென்னை நகரத்திலும் ஆதரவு கிடைக்காது என்பது உண்மைதான். ஆனால் அவர்களிடமும் சென்று விஷயத்தை விளக்க வேண்டும். உதாரணமாக எல்லா வளர்ச்சியும் சென்னையை சுற்றிலுமே இருப்பதால் புறநகரங்களிலே இருந்து சென்னையை நோக்கி மக்கள் கும்பலாக வருகின்றார்கள். அதனால் இங்கே சென்னையிலே பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. திட்டமிடப்படாத சென்னையின் வளர்ச்சி, அதனால் பெரிய மழை போன்ற பேரிடர் காலங்களிலே சென்னை மக்களுக்கு ஏற்படுகின்ற பரவலாக ஏற்படுகின்ற பிரச்சனைகள் என்று இவற்றையெல்லாம் எடுத்து மக்கள் முன்பு வைத்தால் மக்கள் அதை ஓரளவாவது ஏற்றுக்கொள்வார்கள். எதிர்ப்பு குறையும். எங்களிடமிருந்து பிரிக்க பார்க்கின்றார்கள் என்பதற்கான எதிர்ப்பு குறையும். சிலர் ஆதரிக்க கூட செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு கிரியேட்டிவ் இமேஜினேஷன், முற்றிலும் புதிய சிந்தனைகளோடு மக்களை அணுக வேண்டும். அப்படியும் மக்கள் ஆதரவு கிடைக்கவில்லை என்றால், அப்படியும் தோற்றால், இப்படியெல்லாம் பயந்து கொண்டிருப்பவர்கள் அரசியலுக்கே தகுதியானவர்கள் இல்லை. கடைசி வரை எடப்பாடியாருக்கு பக்கவாத்திய வயலின் வாசித்து கொண்டே காலத்தை கழிக்க வேண்டியதுதான். துணிந்து செயல்பட்டால்தான் தீர்வு கிடைக்கும். ஆனால் இது எல்லாமே பிளான் பி. பிளான் ஏ என்பது தோற்றால்தான் இந்த பிளான் பி. அந்த பிளான் ஏ என்பது என்ன? அதிமுகவை முழுமையாக கைப்பற்றுவது, எடப்பாடியார் இல்லாத அதிமுகவை உருவாக்குவது. அந்த முயற்சி வெற்றி பெற்றுவிடும் என்று உறுதியாக கூற முடியாவிட்டாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை நிச்சயமாக கூற முடியும். அப்படி செய்தால்தான், அது வெற்றியும் பெற்றால்தான் அதிமுக என்கின்ற ஒரு கட்சி தொடர்ந்து இருக்கும், ஓரளவு வலிமையோடு இருக்கும். இல்லை என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக காற்றிலே கரைந்து போய்விடும். சில அரசியல் கருத்தாளர்கள் கூட இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம், நிகழ்வுகள் எல்லாம் பாஜகவின் ஆசீர்வாதத்தோடு நடைபெறுகின்றன. பாஜக இவற்றையெல்லாம் ஊக்குவிக்கின்றது, அதிமுகவை உடைக்க பார்க்கின்றது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அது சிறிதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம். ஏனென்றால் இப்படி அதிமுகவுடன் கூட்டு வைத்து கொண்டு அதிமுகவை உடைத்து கொண்டும் இருந்தால் திமுகவை வீழ்த்துவது என்பது ஒரு இயலாத காரியமாக போய்விடும். எனவே பாஜக இப்படிப்பட்ட வேலையை முனைந்து செய்கின்றது என்பதை ஏற்க முடியவில்லை. எனவே அதிமுகவிலே இருக்கின்ற அதிருப்தியாளர்கள்தான், மூத்த தலைவர்கள்தான் அப்படிப்பட்ட முயற்சியை தாங்களாகவே முன்வந்து செய்ய வேண்டும். மக்கள் ஆதரவு எங்கே கிடைக்கின்றது, எவ்வளவு கிடைக்கின்றது என்பதை பொறுத்து அவர்கள் தங்களுடைய வருங்காலத்தை தீர்மானித்து கொள்ளலாம். தமிழ்நாடு பாஜகவும் இதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். வெளியிலே சென்றவர்களையும் அதிருப்தியாளர்களையும் எந்த விதத்திலும் ஏளனப்படுத்தியோ அவமானப்படுத்தியோ சரியான முக்கியத்துவம் கொடுக்காமலோ இருந்து விடக்கூடாது. ஏனென்றால் அதிமுக சிறியதாக ஆக ஆக வலிமை குறைய அப்படிப்பட்ட ஒரு வலிமை குறைவு என்டிஏவையும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் வலிமை குன்றச் செய்யும், பாதிக்கும். ஆகையினாலே எல்லா விஷயங்களையுமே சீர்தூக்கி பார்க்கும் பொழுது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதற்கோ அல்லது சொதப்பலான நடவடிக்கைகளை எடுப்பதற்கோ இது சரியான நேரம் இல்லை. சொல்லப்போனால் காலம் ஏற்கனவே கடந்துவிட்டது. இந்த விஷயத்திலே ஓபிஎஸ் அவர்களையும் செங்கோட்டையன் அவர்களையும் கூட ஓரளவு குற்றம் சொல்ல வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் அதிமுகவிலே நடந்து கொண்டிருந்த அனைத்துமே இவர்களின் கண் முன்னாலேயே தான் நடந்து கொண்டிருந்தன. போதுமான ஆதரவை திரட்டி வலிமையான எதிர்வினைகளை ஆற்றுவதற்கு அவர்கள் தவறிவிட்டார்கள். அதனால்தான் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான நிலைமை இன்று ஏற்பட்டிருக்கின்றது. எதை தின்றால் பித்தம் தெளியும் என்கின்ற நிலைமைக்கு வந்துவிட்டார்கள். அந்த கோணத்திலே இருந்து பார்க்கும் பொழுது இவர்களுக்கு அரசியல் சாமர்த்தியம் இல்லை என்று கூறுவதற்கு கூட இடம் இருக்கின்றது. ஆனால் நடந்ததெல்லாம் நடந்துவிட்டது. கடந்த காலம்தான்.
இனிமேலாவது விழித்து கொண்டு செயல்படுவது நல்லது. கட்சிக்கு நல்லது, பாஜகவுடனான என்டிஏ கூட்டணிக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.